கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் ஏதாவது அளப்பறையை கட்டிடுவாரோ, ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்து லாபத்தை எடுத்துருவாரோ, பொருளாதாரத்தை தடுத்துருவாரோ அப்படிங்கிற கேள்வி தேவையே இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியே அமர்ந்திருக்கிறார். ஜென்மத்தில் சனி அமர்ந்து வாழ்க்கையில் பாடாப்பட்டுட்டீங்க. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது உங்களை வச்சு செஞ்சுக்கிறது. உங்களுடைய அனுபவ பாடங்கள் எல்லாமே இப்போ காணாமல் போயிடுச்சு. கும்பராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். மற்றவர்களுடைய லாபத்துக்காகவே தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் திரும்பியும் அப்படி தான் உழைப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ கடந்த ஒரு 4 வருட காலமாக மனம் அழுத்தம் இல்லாத கும்பராசி யாராக இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். டிப்ரெஷன் எதுக்கு டிப்ரெஷனே தெரியல, நான் டிப்ரெஷனோடையே வாழ்ந்துருவணும் அப்படிங்கிற கேள்வியில் வாழ்ந்துக்கிறேன். ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்த பிறகு நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், யாரையாவது கண்ணால் பார்த்தா கூட குத்தம் தான். உங்களை மட்டும் குத்தம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். நீங்கள் குறையை சரி பண்ணுவீங்க, அவங்க சரி பண்ண சொன்னனால உங்களை குறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த குருபவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய மன அழுத்தம் அத்தனையும் மாற்றி வெற்றி, முன்னேற்றம், இன்பம், பலவிதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுன்னு அற்புதங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. அப்போ குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்து எந்தெந்த வீட்டிலாம் பார்க்காரு அப்படின்னா, கும்ப ராசிக்கு 10ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அதே போல் கும்ப ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கும்பராசிக்கு 2ஆம் வீடான சனி பகவான் தற்போது அமர்ந்திருக்க வீடான குருவோடைய வீடான வீட்டையே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுக்கு குரு பகவான் உச்ச வீட்டில் வந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கடன் பிரச்சனை தீங்கிடும். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கிடும். படிப்படியாக அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே குரு அதிசாரமாக போயிட்டு வரும், அது வேறு விஷயம். ஸோ ஆனால் ஒரு வருட காலத்துக்குள்ளே கடன் பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைப்ரேஷன் குரு பகவான். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு. பொதுவாகவே கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும், கும்பராசி பெண்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி இவங்களை திருமணம் முடிக்கணும்னு நினச்சா போன பிறவியில் பண்ண புண்ணியம் இருந்தால் தான் இந்த பிறவியில் கும்பராசி பெண்களையோ ஆண்களையோ திருமணம் முடிக்க முடியும் என்பது உண்மை. போன ஜென்ம தொடர்பு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பராசிக்காரங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் கேள்விப்பட்டீங்களா பாருங்கள். போன ஜென்மத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அதனால தான் நீ என்னை கல்யாணம் முடிச்சுக்கமா. அதாவது பொதுவாகவே மற்றவர்களுடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, நைட்டு தூங்கும் போதும் சரி, நாளையிலேருந்து சுயநலமாக வளர்ப்புறேன், நாளையிலேருந்து இனிமேல் நான் வந்து யாரை பற்றி யோசிக்க மாட்டேன், நானாக தான் வளர்ப்புறேன், எனக்காண்டி வளர்ப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவீங்க. காலைல வந்து காலிங் பெல் அடிப்பாங்க, இல்லை ஃபோன் அடிப்பாங்க, மச்சான் இங்கே இருக்க, மச்சான் ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா, அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமாம்மா. உங்களை அறியாமல் நேற்று எடுத்த முடிவை மறந்துடுவீங்க, திரும்பி போய் தொடருவீங்க, தொல்லையை தூக்கி தோல் வச்சுக்கிறீங்க. அப்போ செஞ்சு முடித்து அவங்க உங்களுக்கு செய்வனை வச்சப்போ தெரியும், ஐயோ திரும்ப நம்மளே வச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் மாறப்போகுதுங்க, உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுதுங்க, பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்க போகுது, பிரிந்த உறவுகள் ஒன்றிணைய போகுது,
புதிய தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலில் வெற்றி பெறுவீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிறீங்க, தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுக்கிறார். குழந்தை மனசு என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க குழப்பமில்லாத மனசில் இனிமேல் தான் வாழ போகிறீங்க. பயங்கர குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் ஏமாற்றம். இது கடைசியில் வந்து இப்படியே போயிருமோங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனை ஓடிக்கிறது. ஸோ அது மாறக்கூடிய அற்புதமான தருணம். அப்போ இன்னும் ஒரு பெஸ்ட்டாக என்ன செய்ய போகிறாருன்னா, வெளிநாடு யோகத்தை கொடுக்கார். உண்மையிலே கும்பராசி என்பதற்கு வெளிநாடு யோகம், வெளி மாநில யோகம் அப்படிங்கிற அற்புதமான செயல்பாடை குருபகவான் கொடுக்கறனால நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறனால மேக்சிமம் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்போது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு சேர்ந்து பண்ணும்பொழுது துன்பம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக உண்டு. ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே பாதிப்படைஞ்சிங்களோ இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடு மனசாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா வழிபாடு செய்யுங்க. அந்த அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும், காவல் தெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஸோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் சொன்ன வழிபாடை செய்ய ரெடியானவங்க இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மாற்றங்களும் ஏற்றங்களும் உறுதியாக சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை.